தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்து தமிழகம் போதைப் பொருள் விற்பனையுடைய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நான் தெரிவித்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, கடந்த 2.5 ஆண்டு காலமாக இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொலைக்காட்சியில் சந்திக்கின்ற பொழுதும் சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுதும் சரி, தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து போதைப் பொருள் விற்பனை எங்கே பார்த்தாலும் நடைபெற்று வருகிறது. இதை இந்த விடியா திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மொத்த போதைப் பொருள் விற்பனை மையமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்து தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாபியா, போதைப்பொருள் மாபியா ஜாபர் சாதிக் என்பவர் இந்த போதைப்பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்திருக்கின்றார் பல ஆண்டு காலமாக. குறிப்பாக இவர் திமுகவில் அயலக அணி அமைப்பாளராக பொறுப்பு வகிக்கிறார். அண்மையில் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடைய கஸ்டடியில் இருப்பதாக ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி. இவர் பல ஆண்டு காலமாக 45 முறை இந்த போதைப் பொருளை வெளிநாட்டுகளுக்கு விற்பனை செய்திருக்கின்றார். இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடியை இவர் சம்பாதித்திருக்கிறார். இவர் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும், அதோடு ஹோட்டல், சினிமா பட தயாரிப்பு, இன்னும் பல அரசியல் கட்சியுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இதையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்ற எல்லா பகுதியிலும் இந்த விடியா திமுக அரசு போதைப்பொருள் தடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப்பொருள் மாநிலமாக உருவாகியிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி இந்த போதைப்பொருள் ஈடுபட்டவர்களை உரிய சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த போதைப்பொருள் மாபியா ஜாபர் சாதிக் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரோடு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. குறிப்பாக உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் ஒரு சான்றிதழை பெறுகிறார். அந்த புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அதோடு முதலமைச்சரிடத்தில் ஏதோ நிதி வழங்கப்படுவதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்தில் சந்தித்து ஏதோ நிதி வழங்கப்பட்டதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு பட தயாரிப்பிலே இயக்குநராக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஆகவே இன்றைக்கு காவல்துறை இடத்திலும் நட்பாக பழகியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தோடும் தொடர்பு உடையதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதையெல்லாம் முறையாக மத்திய அரசாங்கம் விசாரித்து இதில் யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம்.